ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இருக்கிறதுலே ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கும்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, யாருமே வீழ்த்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நற்பலன்களில் இருக்கீங்க ரிஷபராசி நேயர்கள். இதில் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் 3 இடமும் உங்களுக்கு வலுப்பெறுது. ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி சனி, 10ஆம் இடத்து அதிபதி சனி 11ஆம் இடத்துல உட்காந்து தந்தை வழியான ஆதாயங்கள் பூரா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். சொத்துக்களில் தகராறு, பூர்வீக சொத்து தகராறு, தந்தை சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருது. அதே மாதிரி தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் யாருக்கா திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பாக இந்த காலகட்டம் இருக்குது. இதில் 2.5 வருஷத்துக்கு ரொம்ப பிரமாதமான யோகத்தில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க தான். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், அதே மாதிரி புத்திர பாக்கியத்தால் நன்மை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வர்ற மாதிரி விசேஷமான தகவல் இருக்குது. இங்கேருந்து போகிறது நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எழுதுகிற பரீட்சை 2.5 வருஷத்துக்கு எப்போதுமே வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அரசு சார்ந்த பரீட்சையெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க ரிஷபராசிக்காரவங்க தான் இப்போ எழுதணும். மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இந்த கேஸெல்லாம் பெண்டிங் கேஸெல்லாம் இருக்கும் இல்லையா, ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த பெண்டிங் கேஸ் இருந்தாலும் உடனே எடுத்து ஆரம்பிங்க. உங்கள் பக்கம் நியாயமான தீர்ப்பு கரெக்டாக வந்து சேரும். எதற்குமே நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு யோகமான காலம் சொல்லலாம். கல்வி சிறப்பாக இருக்குது. அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிஸ்னஸில் வெற்றி மேல் வெற்றிகள் இருக்குது. இத்தனை நற்பலனோட இந்த ரிஷபராசிக்காரவங்க இருக்காங்க. உங்களை தேடி பொன்பொருளெல்லாம் வரும்.